அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை சட்னி. கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் பச்சை பசேல்னு இருக்கிற இந்த கீரை ஒயிட் ரைஸோட தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா இது சுடு சாதத்தில் இந்த கீரை போட்டுட்டு மேலாப்பில் நெய் ஊற்றி சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் கூட கிளறி கொடுத்துடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பருப்பு எல்லாம் நிறம் மாறட்டும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். வெங்காயம் நிறம் மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நிறம் மாறினதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எல்லாம் நிறம் மாறினதுக்கப்புறம் 3 கைப்பிடி கீரை பாலக்கீரை 3 கைப்பிடி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அரைக்கீரை சேர்த்துருக்கிறேன். இதில் சின்ன கோழிக்குண்டு சைஸ் புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்து ஒரு வதக்கி விடுங்க. அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிடுங்க. இதில் 1 கைப்பிடி தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துடலாம். அரை வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதாங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.